ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் நீ எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நீங்கள் ஜோசிட்ட போக வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7.5 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படி ஏறுமோ இப்படி ஏறுமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7.5 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டக சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சனி தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சனி கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ 19 வருஷம் சனி திசை நடக்கிற இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுக்கு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லைன்னு நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதி ஏறுவாங்க.
அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து ஒரு இடத்த பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரியபுத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்து 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ஜென்மச்சனியாக சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜென்மச்சனின்னு எடுத்தாலே அதாவது ஜென்மராம எல்லாரும் பல டயலாக்ஸ் அடிக்கிறாங்க. நான் அந்த டயலாக்ஸில் அடிக்க விரும்பலை, டயலாக்ஸில் போகவும் விரும்பலை. சனி பகவான் இருக்க கொடுப்பார் அப்படின்னு தான் பழமொழி இருக்கு. தான் இருக்கும் இடத்தை வாழ வைப்பார். குரு தான் பார்க்கும் இடத்தை வாழ வைப்பார், இருக்கும் இடத்தை கெடுப்பார். சனி பகவான் இருக்கும் இடத்தை வாழ வைப்பார், பார்க்கும் இடத்தை பார்க்கும் இடத்தெல்லாம் சனி பகவான் கெடுக்கிறதே இல்லைங்க. நாம் அந்த இடத்துல தர்மநெறி தவறி நடக்கும்போது தண்டனை நம்ம கண்டிப்பாக கொடுத்துறாரு. அந்த தண்டனை தான் நம்ம பார்க்கணும். இப்போ உங்கள் ராசியில் இருந்து கொண்டு சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். மனிதனுக்கு தீவிர முயற்சி தேவை, விடாமுயற்சி தேவை, ஆத்மார்த்தமான முயற்சி தேவை. ஒரு பொருளை அடைந்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் இருந்தாங்கன்னாங்க. எப்படி தான் இருந்தாங்களோ நமக்கு ஆயிரக்கணக்கான நிமிஷம் போகிறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் தான் ஆயிரக்கணக்கான மணி, ஆயிரக்கணக்கான நாள், ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம போக முடியும். ஆயிரக்கணக்கான நிமிஷமே நமக்கு பெரிய துர்லபமாக ஓடிட்டுருக்குது இப்போ வந்து. ஆனால் இருக்கும் நேரத்தில் நமது முயற்சிகள் அனைத்துமே நியாயமான முறையில் சிந்திக்க வேண்டும். நம்ம வந்து எப்பவுமே சிந்திக்கணும். இப்போ கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசலில் வந்து நெய் தீபம் வைக்கிறாங்க, பல சரக்கு பண்ணிக்கணும். இந்த அர்ச்சனை தட்டுகள்லாம் விற்றுட்டுருக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. வந்து இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் நெய் தீபத்தை அங்கே தான் வாங்கிட்டு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவன் வேக்ஸ் வச்சு விற்றுட்டுருக்குறாங்க, சரியில்லை நம்ம வீட்டிலேருந்தே கொண்டு வந்தோன்னு. அதனுடைய அங்கே போய் நம்ம வாங்கும்போது அவன் அதுக்குன்னு வியாபாரத்தை உட்காந்துருக்கான். அங்கே போய் வாங்கும்போது அவன் எப்பேரோட தப்பான பொருளை கூட அவனை சேர்ந்த அந்த விஷயம்.
அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நாம் அங்கே போய் வாங்கினாலா அவன் மனசு சந்தோஷப்படும். அவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் நம்ம காசும் கண்டிப்பாக உண்டு. அப்படி பேரெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அன்றைக்கி அவன் சாப்பிட்றான்னா அந்த சாப்பாட்டில் நம்ம பங்கு உண்டு. அது ஒரு நீங்கள் தானம் கொடுத்த மாதிரி தான் அது ஒரு கணக்காக வரும். அது மனம் நோக வேண்டாம், அப்படி மனம் நோக வேண்டாம். சில பேர் இருக்கிறாங்க, பூஜை தட்டு ஒரு தட்டு 50 ரூபா, 30 ரூபா வாங்கிக்கிறேன் பிடிவாதம் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு 35 ரூபாய்க்கு கொடுக்குறானே வச்சுக்கோங்க. அவன் சொன்ன 50க்கு 35 கேப் எத்தனை? 15 ரூபா. அந்த 15 ரூபாய்க்கு உண்டான அவருடைய கர்ம வினை குறையும், உன் கர்ம வினை கூடும். கோவிலுக்கு போகும்போது சுத்தமாக போகணும். வினைகளை ஏற்றுக்கிட்டு நம்ம போகக்கூடாது. அப்போ இதில் என்ன சொல்லி நம்ம இதுக்கு உண்டான ஒரு இதுதான் நேர்மறையான சிந்தனைன்னு சொல்லுது. இந்த சிந்தனை தான் உங்கள் முயற்சியை வெற்றி அடைய செய்யும். ஏன்னா உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். உண்மையிலேயே சொல்லப்போனால் மீனராசிக்கு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இது. ஏன்னா ஜென்மச்சனிங்கிற காலத்தெல்லாம் ஓடிச்சு கட்டுங்க. 3ஆம் இடம் சொன்னால் முயற்சி ஸ்தானம், 7ஆம் இடம் வருமானத்தை சொல்லக்கூடியது, 10ஆம் இடம் கர்மாவையும் தொழிலையும் சொல்லக்கூடியது. ஒருத்தரோட வாழ்க்கையில் இந்த 3 இடம் சுத்தம் பண்ணிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில் எதுலையுமே பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் நமக்கு வெற்றி வேண்டும். அந்த முயற்சி நேர்மை தவறாத முயற்சியாக இருக்க வேண்டும். பை ப்ரொசீஜரோடு நம்ம போகணும் அந்த விஷயத்தை அணுகிறதுக்கு. இப்படி தான் நம்ம இதை செய்யணுங்கிற எண்ணத்தோடு நம்ம அதை செய்யணும். நம்ம அதை விட்டுப்பட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் இறங்கினா அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுப்பதற்கு சனி பகவான் தயங்கவே மாட்டார். நல்லது செய்ய தயங்க மாட்டார், கெடுதல் செய்ய தயங்க மாட்டார். ஆனால் நல்லதை உடனுக்குடனாக செய்வார். தேயதை அவனை அறிவுறுத்துகிறார். ஒருத்தன் ஒரு பிரச்சனை நடக்குன்னா சனி பகவான் அவருக்கு அறிவுறுத்துறார். நீ பண்ணுறது தப்பு, உண்மையை உணர், ஞானம்தான் பெருசு, பலம் எதுவுமே இல்லை, நம்ம சக்தி வச்சு என்னவெல்லாம் சாதிக்கலாம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தானா அவங்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தருவதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான். அதற்கு அடுத்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். 7ஆம் இடம் என்பது வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் பார்வையாக அதை பார்க்கிறார். அப்போ 7ஆம் பார்வை, 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விஷயங்கள் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். வருமானம் ஒன்று இருந்தால்தான் மனிதர்களுக்கு மற்ற விஷயங்கள் மனசில் இருக்கும். ஏன்னா விரக்தியில் இந்த காலகட்டத்தை இருக்கிறதுலே ரொம்ப வீக்னஸான ஒரு உயிரினம் சொன்னால் மனுஷங்க தான் அது. ஏன்னா அந்த மனுஷங்களுக்கு எதில் எடுத்தாலும் உடனே அப்செட் ஆகிடுறாங்க, எடுத்த உடனே அப்செட் ஆகிறாங்க. இது நமக்கு கிடைக்கலன்னா ஒரு ஈகோ கிரியேட் ஆகுது. நமக்கு என்ன குறைச்சல், நம்மளால் ஏன் முடியாது, நான் ஏன் அந்த இடத்த வாங்க முடியாது, இந்த மாதிரி தன்மைகள்லாம் அங்கே அவங்களுக்கு சேருது. ஆனால் அந்த ஈகோலாம் பார்க்கக்கூடாது. கீழ்ப்படிந்து நடந்து செல்ல வேண்டும். அந்த கீழ்ப்படிந்து நடந்து சென்றால் வருமானத்தை பற்றி அவருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியாச்சு. கீழே வேலை செய்யணும் எப்படி நடக்கணும், உடனுக்குடனே சம்பளங்களை கொடுக்குறது அவங்கள கொடுக்கணும், கூலி கொடுக்குறதா உடனுக்குடனே கொடுத்துடணும், அவங்களே சம்பளமாக நாம் பராமரிக்கணுங்கிற விஷயத்தில் நம்ம நிறைய ஏற்கனவே வேறு சந்தர்ப்பங்களில் வேறு பார்வையில் நம்ம சனி பகவானுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த இதில் அப்போ 7ஆம் இடம் சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லறம் அமைவது 7ஆம் இடம்தான், நட்பு அமைவது 7ஆம் இடம்தான், தொழில் அமைவது 7ஆம் இடம்தான். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் நட்பு ரீதியை சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவனுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸு பூரா அவனை ஏமாத்துற மாதிரி தான் வருவாங்க. அதில் நாம் உஷாராக இருந்தோம்னா சனி பகவானை நம்மளை காப்பாற்றிடுவார் கண்டிப்பாக. அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அவள் 7ஆம் இடம்னா நமக்கு எல்லாம் அமையணும். நல்ல ஒரு இல்லறம் அமையணும். யாருக்கு தான் வீடு வேண்டாம், குழந்தை குட்டிகள் யாருக்கு வேண்டாம், ஒரு நல்ல இல்லறம் அமைய வேண்டும். அதற்கேற்ற நம்ம பிரார்த்தனையை சனி பகவானிடம் நாம் பார்க்க வேண்டும், சனிமாரிடம் நாம் செய்ய வேண்டும். இருந்தால் நிச்சயமாக நன்மையே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா சனி பகவானுக்கு தெரியும் தன்னுடைய பிறப்பில் தான் பிரச்சனை. சாயாதேவி கூட சேர்ந்து நம்ம பெற்றுட்டார் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அது கோபம். சூரியன் மீது பகை கொண்டதற்கு காரணம் அதுதான். உன்னோட சாயாவை தான் நீங்கள் செஞ்சீங்க,
ஆனால் அவங்க கூட வச்சுக்கோங்கன்னா வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விடுறாரு சனி பகவான் அம்மாவை. அதனால் ஆத்திரப்பட்டு தான் சனி மீதே ஒரு பார்வை திருஷ்டியை செலுத்துகிறார். எத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல திருஷ்டியை செலுத்தட்டும், சனியோட பார்வை எடுத்துக்கணும், சனியோட பார்வை தான் வெல்லும். அந்த தன்மையில் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் திருமண தாமதமாகலாம், காலதாமதம், அதுவும் நன்மைக்கு என்று நினைக்க வேண்டும். ஆனால் 7ஆம் இடத்தில் சனி பார்ப்பதால் அந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான தன்மைக்கு ஏற்ப நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் நியாயத்தோடு நடந்து கொண்டீர்களே ஆனால் அது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக அது கொடுக்கத்தான் செய்யும். அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டால் என்ன தொழில், வருமானம், கர்ம வினையிலே போக்கக்கூடியதான அந்த கர்ம வினையிலே போக்கக்கூடிய இடம்னு சொல்லுறதுனால அது என்ன காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக பாக்கியஸ்தானமாக இருக்குது. அப்போ காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். மீனராசி அன்பர்களுக்கு பித்திருக்கள் குறைகளை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரை நாங்கள் சிரார்த்தமே பண்ணதில்லை, அர்மாச தர்ப்பணமே பண்ணதில்லை, இப்போ இந்த நேரத்தை பண்ணுங்கள், சனி பகவானோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் தொழில் மக்கள் தொடர்பு இல்லைன்னா தொழிலில் ஜெயிக்கவே முடியாது. மக்கள் தொடர்பு கண்டிப்பாக வேணும். நல்லவே 4 மக்கள் நம்ம கடைகளுக்கு வரணும், சாமான்கள் வாங்கணும். இதெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா சனி பகவானோட காரகத்துவம் அங்கே அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இதை நாம் உணர வேண்டும். இந்த தன்மையை உணர்ந்து நாம் செய்யக்கூடிய தொழிலே ஒரு நியாயத்தை நாம் கடைப்பிடித்தோமே ஆனால் நிச்சயமாக நற்பலன்கள் நடக்கும். வியாபாரம் செய்கிறோம், மக்கள் தொடர்பு அதிகமாக வேணும் சொல்லி நினச்ச நேரத்துக்கெல்லாம் நினச்ச மாதிரிலாம் ரேட்டை வைக்கக்கூடாது. யாராக வந்தாலும் இந்த ரேட் இந்த தன்மையோடு தான் போகணும். அப்படி அதில் பாரபட்சம் நான் காட்ட மாட்டேன் என்று அந்த தன்மைக்கு ஏற்ப அதை உணர்த்தி சென்றார்களே ஆனால் சனி பகவானின் இந்த 10ஆம் பார்வை தனுசு ராசிக்குடைய, ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு தான், சனி பகவான் இருக்கக்கூடிய மீனராசி அதிபதியும் குரு தான். அப்போ அந்த குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வேற பார்க்குறாரு. இப்போ மீனராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவானின் பார்வை வேறு இருக்கிறது. அப்போது நேர்மையான தொழில்களை செய்வது, போதித்தல் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வது, பிறருக்கு கல்வி உபகரணங்களை வாங்க தரக்கூடிய ஒரு தன்மைகள், குழந்தைகளுக்கு சாக்லேட் மிட்டாய் இதெல்லாம் வாங்கி குடிக்க ஒரு தன்மைகள், இவை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இது நிச்சயமாக இந்த மீனத்தை செஞ்சிருக்கக்கூடிய குரு அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக மீனராசிக்கு உண்மையிலே சொல்லப்போனால் 3, 7, 10ங்கிற இடத்த உபரி பார்வையாக சனி பகவான் பார்ப்பதால் அதீத நற்பலன்கள் மீனராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்தித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். என்னைகள் ஹரியன் சர்மா, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.